கீழ்ப்பாக்கம் TELSC அருணாதர் ஆலயம் பிஷப் மாணிக்கம் அரங்கத்தில் இந்திய வேதாகம சங்கம் மற்றும் புக்ரூம் இணைந்து நடத்தும் பைபிள் கண்காட்சி துவங்கியுள்ளது. மார்ச் 2ஆம் தேதி வரை நடக்கும் இக்கண்காட்சியில் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட 10 மொழி பைபிள்கள், சிறுவர்களுக்கான பைபிள், மொழிபெயர்ப்பு பைபிள் ஆகியன இடம்பெற்றுள்ளன. பார்ப்பதற்கு மெலிதாகவும் எடை குறைந்தும் ஒவ்வொரு பக்கமும் தங்க நிறத்தில் வடிவமைக்கப்பட்டு கொரியாவில் அச்சிடப்பட்ட பைபிள்கள் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளன. 100 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரையிலான பைபிள்கள் வைக்கப்பட்டுள்ளன. 40% தள்ளுபடியுடன் தினமும் காலை 9 மணிக்கு துவங்கி இரவு 8 மணி வரை இக்கண்காட்சி மற்றும் விற்பனை களை கட்டியுள்ளது. எலும்பியல் மற்றும் விளையாட்டுகளில் காயமடைபவர்களுக்கான சிகிச்சை எனும் தலைப்பில் 2 நாள் சர்வதேச மாநாட்டிற்கு சென்னை அப்பல்லோ மருத்துவமனை ஏற்பாடு செய்துள்ளது. தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் நடந்த இம்மாநாட்டில் முதல் நாளான வெள்ளியன்று ஹிப் ஆர்த்தோஸ்கோபி எனும் புதிய தொழில்நுட்பம் இடுப்பு எலும்பு முட நீக்கியலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. எலும்புகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளுக்கு அறுவை சிகிச்சை மற்றும் எலும்பு மாற்று அறுவை சிகிச்சையே செய்யப்படுகிறது. தற்போது எலும்பு பாதிக்கப்பட்ட பகுதியில் சிறு துளை மூலம் ஹிப் ஆர்த்தோஸ்கோபி சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். இதன் மூலம் இரத்த கசிவு குறைவு, விரைவில் உடல் நலம் உள்ளிட்ட நன்மைகள் உள்ளன. இம்மாநாட்டில் சர்வதேச அளவில் மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு ஓவியர்கள் சங்கத்தின் 15ஆம் ஆண்டு விழா டி.நகர் சர்பிடி தியாகராயர் அரங்கில் நடந்தது. தூரிகை தாரகை 2015 எனும் தலைப்பிலான இவ்விழாவில் சினிமா தயாரிப்பாளர் தானு, தமிழ்நாடு இயல் இசை மன்ற செயலாளர், இசையமைப்பாளர் தேவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் மூத்த ஓவியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடந்தன. வேப்பேரி குரு சாந்தி விஜய் ஜெயின் மகளிர் கல்லூரி தனது வெள்ளி விழாவை கொண்டாடி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கல்லூரிகளுக்கு இடையேயான கலாச்சார போட்டிகள் நடந்தன. சர்க்கம் 2105 எனும் தலைப்பிலான இப்போட்டியில் மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். முன்னதாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. மாற்றுத்திறனாளி கலைஞர்கள் தங்களது திறமைகளை மாணவிகள் மத்தியில் வெளிப்படுத்தினர். அடையாறில் தூய லூயிஸ் கண் பார்வையற்றோர் மற்றும் காது கேளாதோர் கல்லூரி இயங்கி வருகிறது. இக்கல்லூரியில் 2011ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையில் கல்வி பயின்ற இளங்கலை மாணவர்கள் 193 பேருக்கு பட்டமளிப்பு விழா நடந்தது. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் தாண்டவன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு குறித்து விழாவில் எடுத்துரைக்கப்பட்டது. பட்டம் பெற்ற மாணவர்கள் தங்கள் சந்தோஷத்தை வார்த்தைகளால் கூற முடியாவிட்டாலும் உணர்ச்சி பூர்வமாக சைகை மொழியில் சக மாணவர்களுடனும் ஆசிரியர்களுடனும் பகிர்ந்து கொண்டனர்.